Hi everyone. இந்த வீடியோவில் Zardosi Mat filling stitch நார்மல் நீடில் வச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம். பேசிக் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ஃபேஷன் ட்ரெண்டி நேம் கிளிக் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டில் ஆரி எம்ப்ராய்டரி தமிழ் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு பீகாக் டிசைனில் அந்த ஃபெதர் பார்ட்டில் நான் Zardosi Mat filling stitch போட போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து ஜர்தோசிஸை அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது அதுக்கு அவுட்லைன் போட்டுட்டு அண்ட் தென் உள்ளே இதை ஃபில் பண்ணலாம். அண்ட் தென் உள்ளே பென்சிலில் சின்ன சின்ன லைன்ஸ் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லைனில் நம்ம இப்போ ஜர்தோசியை ஃபில் பண்ணுவோம் நார்மல் நீடில் வச்சு. ஸோ அதை லைட் போட்டிருக்கேன். ஸோ எல்லா லைனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம சின்ன ஜர்தோசியை வச்சு அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபார் தி Zardosi Mat filling, I am giving outline with a Zardosi. Here I am using small Zardosi for outline. After this, I am going to use normal needle, 0 size. So centerல lines drawing பண்ணிருக்கிறதுக்கு normal needle, 0 size needle யூஸ் பண்ணி Zardosis fill பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் லைனில் அந்த லைனில் Zardosi இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் பெரிய Zardosi எடுத்திருக்கேன். ஸோ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படியே நம்ம சின்ன சின்னதாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனா அதிலே மெஷர் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இதே இதில் கண்டினியூ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எண்டு வரைக்குமே நம்ம இந்த Zardosis பெரிய Zardosi இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த சென்டர் ஆன் தி லைன்ஸ் ட்ரான் ஐ எம் ஸ்டிச்சிங் பிக் சைஸ் Zardosi using the normal needle, 0 size and normal sewing thread. We can use small Zardosis for this line, or we can measure the Zardosis and cut as I am going to show in this part, and then we can make the Zardosi lines. This is the base for the mat stitches. ஸோ இப்போது Zardosiஸை நம்ம அதிலிருந்தே நான் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் கீப் த Zardosi on the place and then cut it. So this is the second method. You can just keep the Zardosis on the drawn line and then we can cut it. We can also use small size Zardosis instead of large one. So end வரைக்கும் நம்ம Zardosi ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அட்வான்ஸ் லெவலில் செக் பண்ணிக்கோங்க.
ஸ்மால் ஜர்தோசியை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு மெஷர் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து சென்டர் பார்ட்டை முடித்த பிறகு தான் நம்ம லெஃப்ட் சைடு போகணும். ஒரு சைடு முடிச்சதுக்கப்புறமா செகண்ட்ஸ் அந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசியை பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஷார்ப் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் அந்த பெரிய ஜர்தோசியோடைய பக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு இதை விட்டு விட்டு நான் அப்படி ஸ்டிச் போடுறேன். ஒரு ஜர்தோசி மேலே ஸ்டிச் இருக்கும், செகண்ட் ஜர்தோசியில் ஸ்டிச் இருக்காது. அதனுடைய நம்மளோட ஸ்மால் ஜர்தோசி வந்து பெரிய ஜர்தோசியை ஒன்று விட்டு விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம போடணும், செகண்ட் ஜர்தோசிக்கு போடக்கூடாது. தென் தேர்ட் ஜர்தோசிக்கு ஸ்மால் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணணும், ஃபோர்த்து எம்டியாக இருக்கணும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து விட்டு விட்டு போட்டால் தான் இந்த ஸ்டிச் வந்து மேட் ஃபில்லிங் மாதிரி இருக்கும். லாஸ்ட்லேயும் வந்து லாஸ்ட் இதை விட்டுருங்க. ஈவன் கரெக்டாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் விடுறத மாதிரி இருந்தால் விட்டுட்டு நெக்ஸ்ட் அதே இதை பக்கத்தில் லைனை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சேம். ஸோ பக்கத்தில் வந்து மேட் ஸ்டிச் போடுற மாதிரி சேம். இப்போ நம்ம விட்ட அந்த பெரிய ஜர்தோசியில் ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒன் லைன் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி. ஸோ பேசிக் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து தெரியாதவங்க ப்ளேலிஸ்ட்டில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்கும், அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு த்ரெட் வச்சுருக்கிறத பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஜர்தோசிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த பெரிய ஜர்தோசிக்கு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு ஜர்தோசி வந்து பாருங்கள் சென்டர் லைனில் ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கே எண்ட் பண்ணுறேங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ இது ஒன் மெத்தட். இது வந்து நம்ம நார்மல் சூவிங் த்ரெட், அதாவது 0 சைஸ் த்ரெட் வச்சு நம்ம 0 சைஸ் நீடில் அண்ட் த்ரெட் வச்சு நம்ம போடுறது. ஆரி நீடில் நம்ம போடலாம். அது வந்து நெக்ஸ்ட் இதில் அதுக்கு அடுத்ததில் போட்டு காமிக்கிறேன். ஸோ சேம் பேட்டர்னு எட்ஜ் வரைக்கும் நம்ம இந்த ரைட் சைடு ஆஃப் அந்த ஃப்ளவர் அந்த ஃபெதரோட ரைட் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் லெஃப்ட் சைடுக்கு வரலாம். ஸோ லைன் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ஆனால் நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணுற பேட்டர்னை மாற்றிடக்கூடாது. ஒரு ஜர்தோசி விட்டு விட்டு நம்ம இந்த ஃபில்லிங் பண்ணுறோம். இதே இதை ஃபுல் இதுக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். இது நீங்கள் பீகாக் டிசைன்ஸ் நிறைய இதில் அந்த ஃபில்லிங் நம்ம இதை பார்த்துருக்கலாம். ஜர்தோசி ஒர்க் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீட் லுக் கொடுக்கும் அண்ட் தென் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ இந்த சிம்பிள் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எட்ஜ் வரைக்கும் நம்ம இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். அந்த பெரிய ஜர்தோசி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கூட எட்ஜ் வரைக்கும் நமக்கு வந்து பெரிய ஜர்தோசி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இந்த எம்போஸ்ட் பேட்டர்ன் கிடைக்காது. எட்ஜ் வந்து கொஞ்சம் நமக்கு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும்.
தென் நான் லாஸ்ட்டில் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ தென் இப்போ நம்ம இந்த ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜர்தோசியை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜர்தோசி அந்த லைன் அதே தான் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கார்னர்லேருந்து சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எங்கே குத்துறது காமிச்சிருக்கேன் பாருங்கள். சென்டரில் குத்தக்கூடாது, கரெக்டாக அந்த ஜர்தோசி பெரிய ஜர்தோசிக்கு பக்கத்தில் குத்தணும், இல்லைன்னா ஸ்பேஸ் தெரியும். ஸ்பேஸ் தெரியாமல் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். அந்த பெரிய ஜர்தோசி ஒரு ஜர்தோசிலேருந்து ஆரம்பித்து அடுத்த ஜர்தோசி பக்கத்து வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ சைஸ் கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக ஜர்தோசியை கட் பண்ணுங்கள். பெருசாக கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. தட்ஸ் ஆல். லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் என் நாட் போட்டு முடிச்சிடலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.